சுத்ராவினுடைய அளவுகோல் என்ன, எப்போதெல்லாம் அது வைக்க வேண்டும், அது வைப்பதன் நோக்கம் என்ன? உதாரணமாக இப்போ இஷா தொழுகையில் 4வது ரக்காயத்தில் நான் ஒரு ஜமாத்தில் சேர்ந்து தொழுகிறேன் அப்படின்னா இமாம் வந்து நமக்கு சுத்ராவாக இருக்கிறாரு. தொழுகை முடிந்ததுக்கப்புறம் நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு உண்மை? தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் தொழுதாலும் சரி, பள்ளிவாசலில் தொழுதாலும் சரி, நம்ம ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தொழுகைக்கு என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தடுப்பு என்பது ஒரு சுவராக இருக்கலாம். சுவர் தான் தடுப்புன்னு கிடையாது, ஒரு கைக்குட்டையாக கூட இருக்கலாம். அதாவது போட்டோம்னா என்ன, நிறைய பேர் குறுக்க போயிடக்கூடாதுங்கிற அதை தாண்டி போக சொல்லுவாங்க. வேற ஒன்று இப்படி போட்டுக்கிட்டோம்னா இங்கே தான் சைதா செய்ய போகிறோமா, போகிறவர் இப்படி போயிட்டு இருப்பார். இதை போடலைன்னு சொன்னால் குறுக்க போன குற்றம் அவருக்கு வந்துடும். தடை போட்டோம்னா என்னவாகாது, குறுக்க ஒரு போகல, தடுப்பு இருக்கிறது. தடுப்பை தான் ஒரு தலைவாணி வச்சுக்கலாம், ஒரு சேரை போட்டுக்கலாம், ஒரு பேனா கூட தூக்கி போட்டுக்கலாம், செல்ஃபோன் இப்போ எல்லா கையிலும் இருக்கிறது, அது தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம், அதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு சுத்ராவாக ஆகிவிடும். சுத்ரான்னா செவருன்னு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கிறக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தொழுகை நடத்துவதற்காக திடலுக்கு போனாங்க. திடல் ஓப்பனாக தான் இருக்கும், ஒரு தடையுமே இருக்காது. ஒரே ஒரு இந்த மாதிரி குச்சி இருக்குல்ல, அதை முன்னாடி ஊண்டி வைத்தார்கள். எங்கே சஜிதா செய்வாங்களோ அதுக்கு அப்பால், சஜிதா இந்த இடத்துல செய்கிறோம்னா இங்கே வைக்கணும், சஜிதா செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன செய்யணும், முன்னாடி அதுக்கு உள்ளே சஜிதா செய்யணும். அது மாதிரி என்ன செய்யணும்னா ஒரு கம்பை ஊண்டினார்கள். அதுதான் சுத்ராவாக இருந்தது. மக்கள் யாரும் வைக்கலை. இமாம் இப்படி ஒன்று வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் பின்பற்றி தொழுதிங்கன்னு வைங்க, அது எவ்வளோ பெரிய சப்பாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சுத்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்படி குறுக்கையெல்லாம் போகலாம். ஒரு இமாம் இப்படி தொழுகிறாரு, இப்படி தொழுகிறாரு இமாமு, இதே இமாம் ஒன்று இப்படி ஒரு ஆள் எந்திரிங்க, எந்திரிங்க, சின்ன பையவா இப்படி நெல் இதான் வச்சுக்க, இதான் உனக்கு சுத்ரான்னு வச்சுக்கிறோமே. நீங்கள் பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறீங்க, இது சுத்ரா. இப்போ என்ன செய்யலாம், குறுக்கப்படி போகலாம். இது இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் சுத்ரா இல்லை, இவருக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்குது. இவருங்க தொழுகிறாரு இமாமு, நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க. இந்த சப்பு எங்கே வரைக்கும் இருக்குது, அங்கே வரைக்கும் இருக்குது. அங்கே வரைக்கும் இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு இதை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம குறுக்க போன குற்றம் வராதிங்க. ஒரு குச்சியாக இருந்தாலும் இமாமுக்கு இருந்துருச்சுன்னு சொன்னால் அனைவருக்கும் இருக்கிறது என்பது தான் அதுக்கு என்னது அர்த்தமாகுது. அதனால என்ன செய்யணும்னு கேட்டால், சுத்ராங்கிறது கண்டிப்பாக வைக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வீட்டில் தொழுகிறோம், அது செவத்தையே கரெக்டாக கணக்கு பண்ணி நின்றுட்டு அதான் சுத்ரா. அதுக்கு மேலே யாரும் தாண்டி போகிறா, தாண்டி போகிறதுக்கு இடம் இல்லாமல் செவத்தை பக்கம் போய் நின்றுக்கிட்டோம்னா அதுவே இப்படி போய் நின்றாங்கன்னு வைங்க, அதுவும் சுத்ராவாயிரும். ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், அப்போ தான் குறுக்க போகிற பஞ்சாயத்தே வரும். ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் குறுக்க யாரும் போக மாட்டாங்க, அது தொழுகிறாங்கன்னு அதுவே தடையாக நின்று கொள்ளும். பெரிய இடத்துல போய் நின்றோம்னு சொன்னால் முன்னாடி தொழு வைக்கணும். எவ்வளோ இடம் இருக்குமோ, ஒரு 3 அடி தேவைப்படுமா சைதாவுக்கு, 3 அடி தேவைப்படுமா, எவ்வளோ தேவைப்படும், 3 அடி வருதா, 3 அடி வருது. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வருது, சைதா செய்வதற்கு நிற்கிற இடத்துலேருந்து நெத்தி வைக்கிற இடம் ஒரு 3 அடி. 3 அடி கிட்ட என்ன செய்ய வேண்டியது, என்னதையாக போட்டுக்கிற வேண்டியதுதான். இப்போ இதுதான் மார்க்கத்தில் உள்ளது. இப்போ ஜமாத்தில் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் லேட்டாக வர்றாரு. ஜமாத்தில் ஆரம்பத்தில் வந்துட்டால் அவருக்கு சுத்ரா பஞ்சாயத்து இல்லை. ஜமாத்து தொழுகையில் லேட்டாக வர்றாருன்னா இமாம் சலாம் கொடுத்துருவாரா, லேட்டாக வர்றவர் எந்திரிச்சு தொழுவார். இப்போ அவருக்கு சுத்ரா இல்லாமல் போயிடும். இப்போ லேட்டாக தொழுகிறார்ல, அவருக்கு சுத்ரா இல்லாமல் போயிடும். இதுக்காக வேண்டி செவத்து பக்கம் முடியும் எந்திரிச்சு நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, புதுசாக இப்படி சொல்கிறாங்க. இது மாதிரி லேட்டாக வந்து தொழுது ரசூலுல்லாஹ் காலத்தில் நிறைய நடந்திருக்கிறது. அப்படி ஒருவரும் முன்னே போய் சேர்ந்ததாக நமக்கு என்ன செய்யலை, ஆதாரம் இல்லை. வைக்கும்போது துவக்கத்தில் இருந்துருச்சுன்னு சொன்னால் அது மறைமுகமாக இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படி வைங்கன்னு என்ன செய்யலை, இது புதுசாக நம்ம சந்திக்கிற மேட்ரு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே தாமதமாக வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் ஜமாத்தில் சேர்ந்துருக்கிறார்கள். சேர்ந்தவர்கள் சலாம் கொடுத்த பிறகு உடனே முன்னாடி நாங்கள் ஓடி போய் செவத்து பக்கம் நின்று கொண்டோம் அல்ல நின்று கொண்டார்கள் என்று ஒரு செய்தி கூட வரலை. இவங்க அந்த சுத்துறாங்கிற அந்த வார்த்தையை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இங்கே சலாம் கொடுத்தோன்னு எந்திரிச்சு வேகமாக ஓடுறாங்க. முன்னாடி முன்சப்பை நோக்கி என்ன செய்கிறாங்க, ஓடி செவத்து பக்கம் போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. செவத்து பக்கம் நிற்க முடியாமல் வரிசையாக 3 சப்பு உட்காந்துருக்கான்னு வைங்க, அப்போ எங்கே ஓடுவீங்க, அப்போ ஓட முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரிலாம் வரத்தான் செய்யும், முன்னாடி ஓட முடியாத நிலைமையெல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ ஜமாத்தில் சேரக்கூடிய நேரத்தில் இமாமுக்கு சுத்ரா இருந்தால் அவங்க பின்னாடி தொழுகிறவங்க வந்து லேட்டாக வந்தாலும் அவங்க தனியாக வைக்கணும்னு இல்லை, இமாம் வச்சுட்டாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, காட்டி தரல தான். நீங்களாக வைக்க நினச்சிங்கன்னா, ஒரு பேணுதலுக்கு வைக்க நினச்சிங்கன்னா முன்னாடி ஒரு கட்சிபதிக்கு போட்டுக்கிற வேண்டியதானே, ஒரு செல்ஃபோனுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டா இந்த நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னா
அப்படி செய்யணும்னு மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு ரூலும் சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடந்து இருந்து யாரையும் போய் இப்படி செய்யுமாறு என்ன செய்யலை, நீ ஏன் சுத்ரா வைத்துக் கொள்ளவில்லை, நான் சலாம் கொடுத்த உடனே ஒவ்வொரு லேட்டாக வரக்கூடியவர்களாம் சுத்ராவை வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லலை. எப்போ சேர்ந்துட்டாரோ அதான் சுத்ரான்னு ஒரு இஸ்லாம் வந்து எடுத்துக்கொள்கிறது. அப்படி தான் இருக்குது.